पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 10வது அத்தியாயம் விபூதி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 10வது அத்தியாயத்துல விபூதி யோகம் அப்படின்னும் போது திரும்ப எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், விபூதி இஸ் ஈக்குவல் டு மாயா, வேற எதுவுமே இல்லை. விபூதின்றதுக்கு அர்த்தம் மாயா, சுத்த மாயா. நிர்குண நிராகாரம் ஈஸ்வர தத்துவம் பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரம். ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா சாட்சாத் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்துல பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல எந்த குளோரிஸும் இல்லை, எந்த நாம ரூபங்களும் இல்லை, அவ்யக்தம் அவர். அப்ப அவ்யக்தமா இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்து பார்த்தீங்கன்னா நாம ரூபங்களை உடைய இந்த ஜெகத்து மொத்தமும் பார்த்தீங்கன்னா மாயையினால பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது, கல்பித்த செய்யப்பட்டது, கல்பனா. இந்த கல்பனைகள் எல்லாமே யாரு பண்ணுனா மாயா பண்ணுச்சு. அதுலதான் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களோட வைபவம் இந்த லோகத்துல நடந்துட்டு இருக்கு. எதையெல்லாம் நம்ம சிறப்பானதுன்னு பாக்குறோமோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்வகுணத்தோட தான் இருக்கு, ரஜோகுணத்தோட தான் இருக்கு. அதுக்கப்புறம் தமோ குணம் பார்த்தீங்கன்னா வெறும் மோகம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தமோ குணத்து நெகட்டிவா இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் சத்துவகுணத்தோட குளோரிஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்ண போறோம், விபூதியா பார்த்தீங்கன்னா எடுக்க போறோம். இங்க எதெல்லாம் சத்துவகுணமா இருக்கோ, பசுமாடு சத்துவகுணம், கங்கா ஜலம் சத்துவகுணம். இதே வேற தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது வேற தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணியும் வேற தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரஜோகுணமா இருக்கும், குணம் வேற மாதிரி இருக்கும். கங்கா ஜலம் பார்த்தீங்கன்னா சத்துவகுணம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா குடிக்கிற ஜலத்துல இருந்து நான் கங்கையா இருக்கேன், நான் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பர்வதமா இருக்கேன், நான் சூரியனா இருக்கேன், நான் சந்திரனா இருக்கேன் அப்படின்னு பகவான் பார்த்தீங்கன்னா சத்துவகுண அம்சமா இருக்கிறது எல்லாத்துலயும் நான் இருக்கேன், நான் 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 சொல்ல போறேன். அப்ப குணத்துலதான் நம்ம என்ன பண்ண போறோம், தியானம். பகவான் நிர்குணமா இருக்கிறவர், குணத்தோட சத்துவகுண அம்சமா இருக்கிறதுலாம் ஈஸ்வரனை பார்க்க போறோம். சத்துவகுண வாஸ்தவத்துல பகவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் இல்ல, சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோ குணமோ இதெல்லாம் மாயையோட. அப்ப நிர்குண நிராகாரத்தை நம்மளால அறிய முடியாத காரணத்தினால அந்த நிர்குண நிராகாரம் நான் தான் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தசமோசி கதை தான். 10வது ஆள் நான் அப்படின்னு எண்ணிக்காம தன்னை எண்ணாம மற்றதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மற்றதையே பார்க்கறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாமர்த்தியம் வரமாட்டேங்குது பகவானை நிர்குண நிராகாரமா அறியறதுக்கு. அப்ப அதனால பார்த்தீங்கன்னா ஒரு உபாசனைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆலம்பனத்தை சொல்லணும், ஒரு பிடிப்புக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு பிடிப்பை கொடுத்து அது மூலமா அவனை நிர்குண நிராகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போகணும்னு ரொம்ப கருணையோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ருதிகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, உபாசனைகளை பார்த்தீங்கன்னா விதிக்கின்றது. உத்தம அதிகாரிக்கு இல்ல, மந்த மத்தியம அதிகாரிகளுக்காக இது விதிக்கப்படுது. இப்ப பார்த்தீங்கன்னா இந்த 10வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம் வரைக்கும் நான் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தம அதிகாரிகளா இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த 20வது ஸ்லோகம் வரைக்கும் 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் உத்தம அதிகாரி. இதுல முதல் குவாலிட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானை எப்படி தியானம் பண்றது அப்படின்னும் போது 2வது ஸ்லோகத்திலேயே பாத்தீங்கன்னா அதுக்கான முக்கியமான ஒரு நாட்டு கொடுத்திருக்கார், அகம் ஆதிகி. இதான் தியானம் பண்றதுக்கான முக்கியமான விஷயம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியத்துல போயிட்டே இருக்கோம், ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். நீங்க எப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூலத்தை தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப மனசு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சோம். இதுக்கு மூலம் என்ன, இதுக்கு மூலம் என்ன, இதுக்கு மூலம் என்ன அப்படின்னு நீங்க மூலத்தை தேடி மூல காரணத்தை தேடி டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பிரவருத்தி பாத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. எப்ப மூல காரணத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா காரண தத்துவத்தை விட்டுட்டு காரியத்துல பிரவருத்தி ஆகிறோமோ
காரியத்துல அப்படின்னும் போது காரியம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவெர்ட்டாவே போயிட்டே இருக்கிறது. அப்ப எக்ஸ்ட்ரோவெர்ட்டா போக போக நீங்க சர்ச்சிங் பண்ண பண்ண வந்து பாத்தீங்கன்னா மாயா என்ன பண்ணணும் அப்படின்னா விரிஞ்சுக்கிட்டே போகும். இந்த மாயா தொடுவானம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடவே முடியாது. ஆனா தொடுவானம்னு பேர் வச்சிருக்கோம். தொட தொட நம்ம பக்கத்துல போக தூரம் போயிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் விரிஞ்சு போயிட்டே இருக்க முடிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல காரணத்தை நீங்க அறியவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா காரியத்து பின்னாடி போகாம காரணத்தை நோக்கி நம்ம வந்து பாத்தீங்கன்னா போற யாத்திரை தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடைகிற மார்க்கம், ஈஸ்வரன் அடைகிற மார்க்கம். அப்ப முக்கியமானது நாட்டு வந்து பாத்தீங்கன்னா அகம் ஆதி. நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாக இருக்கின்றேன். இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், 4, 5 2 ஸ்லோகங்கள்ல முக்கியமானது பார்த்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திர் ஞானம் அசம்மோகா. எங்க இருந்து ஆரம்பிக்குது நம்ம யாத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூக்கத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்றையும் அறியவில்லை. நான் அப்படின்ற அந்த தத்துவம் சுகஸ்வரூபம், அதுதான் பிரம்மம். சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏக்கமேவ அத்விதீயம் சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லுது. இந்த சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறதுக்கு முன்னாடி, சிருஷ்டி எப்ப உண்டாச்சு, நம்ம வேக்கப் ஆனதுக்கு பிறகு தானே. வேக்கப் ஆகலை அப்படின்னா நம்மளை பொறுத்து இண்டிவிஜுவலை பேசுங்க, மற்றவங்களுக்கு இருக்கே சுவாமி அப்படிலாம் கேட்காதீங்க. நம்ம பொறுத்து ஃபர்ஸ்ட் பர்சனை வச்சுக்கிட்டு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, எனக்கு எப்ப சிருஷ்டி ஆரம்பிக்குது அப்படின்னா நான் வேக்கப் ஆகும் போதுதான், விழிப்படையும் போது, தூக்கத்துல இருந்து விழிப்படையும் போதுதான் இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னும் போது சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது, சத்யேவ இதமக்ராசி, சதேவ இதமக்ராசி. சத்து மட்டும்தான் இருந்துச்சு, வெறும் இருப்பு பொருளா இருந்துச்சு, வெறும் எக்ஸிஸ்டன்ஸ், நான் அவ்வளவுதான் இருந்துச்சு. இந்த நானுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணும் இல்லை. ஏதாவது இருந்துச்சா டீப் ஸ்லீப்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம்ல, அந்த ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம், அங்க வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சுரூபமா, ஆனந்த சுரூபமா, இருப்பா, அறிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல நான் மாத்திரம் தான் இருந்தேன். இதான் ஆதி. இந்த ஆதி காரணத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாச்சு அப்படின்னா, பக்கத்துல இதுல இருந்து ஒண்ணும் உண்டாகாது. சத்து சித்த ஆனந்தம்ன்ற நான்ல இருந்து ஒண்ணும் உண்டாகாது. இந்த நானுக்கு பக்கத்துல இருக்கிறது எது அப்படின்னா ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, அது அவ்யக்தம்னு பேரு, அதுதான் மாயா அப்படின்னு பேரு. அந்த மாயையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் வேக்கப் ஆகும்போது இந்த கிரியேஷன் உண்டாகுது. இந்த கிரியேஷன்ல எது முதல்ல வேக்கப் ஆச்சு அப்படின்னா என்னுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆச்சு. என்னுடைய புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வேக்கப் ஆகுது. இந்த வேக்கப் ஆனதுக்கு பிறகு இந்த புத்தியில என்னெல்லாம் உண்டாகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைதான் வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. 4, 5 ரெண்டு ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனோகதமா புத்திகதமா உண்டாகக்கூடியதா இருக்கிறோம் உணர்வுகள், இதை எல்லாத்தையும் வந்து உணர்வுகளா வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். உணர்வு ஞானம் எல்லாத்தையும் ஒரே இதா கொண்டு வந்து சேத்தனம் அப்படின்னு பேர், உயிர்ப்பு, உணர்வு. அந்த உணர்வா இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் 4வது 5வது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிச்சது. முதல்ல புத்தி வேக்கப் ஆகுது. புத்திர் ஞானம் அசம்மோகா. புத்தி உண்டாச்சு, புத்தி வந்தாதான் இது இன்னது அப்படின்னு நம்ம அறியிற சக்தி சாமர்த்தியம் உண்டாகுது. புத்தி துவைத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் அறியறதுக்கு எனக்கு புத்தி தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம். ஞானம்னு என்ன அர்த்தம், இப்ப நம்ம படிக்கிறோமே ஒவ்வொரு விஷயத்தை, ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன, இதெல்லாம் அறியக்கூடிய சக்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம்னு பேர். இது புத்தியோட ஒரு வெரைட்டியான ஒரு தாட்டுக்கு பேர் தான் ஞானம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசம்மோக. அசம்மோக அப்படின்னா மயக்கமின்மை, இருக்கிறத இருக்கிற மாதிரி பாக்குறது, மயக்கம் இல்லாம இருக்கிறது, யதார்த்தத்தை பாக்குறது, அதுக்கு பேர் அசம்மோக. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணமாவே சொல்லிக்கிட்டே வருது. எந்த புத்தியானது சத்துவகுண பிரதானமா இருக்கோ அந்த புத்தியில இதெல்லாம் உண்டாகும். புத்தி உண்டாகும், அதுக்கப்புறம் ஞானம் உண்டாகும், அதுக்கப்புறம் மயக்கமின்மை, மோகமில்லாத தன்மை உண்டாகும். மோகமில்லாததுக்கு பேர் அசம்மோகா. 3
4வது வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறது, க்ஷமா உண்டாகும். சத்துவ குணத்தோட தன்மை ஒரு காரியத்துல ரொம்ப பொறுமையா இருக்கு. அதுக்கப்புறம் சத்தியம். சத்தியம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பார்த்ததை கேட்டதை அனுபவிச்சதை உள்ளதை உள்ளபடி மற்றவங்களுக்கு சொல்லும் போது எதுவுமே பொய் கலக்காம சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேரு சத்தியம். இதுவும் சத்துவ குணத்தோட. அதுக்கப்புறம் தமஹா, இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது. இயல்பாவே சத்துவ குணம் இருக்கிறவங்களுக்கு இந்திரியங்கள் கண்ட்ரோல்ல இருக்கும். அது வந்து அதுவும் சத்துவ குணம். ஷமக அப்படின்றதுக்கு அர்த்தம் மனோ நிகிரகம். இந்திரிய நிகிரகம் நடந்துச்சுனாவே, தமம் நடந்துச்சுனாவே கூடவே மனசும் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கும். அதுக்கு பேரு சமம். இதுவும் சத்துவ குணம். அதுக்கப்புறம் சுகம். இது வரைக்கும் எத்தனை ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 சொல்லியிருக்கோம். புத்தி, ஞானம், அசம்மோகா, க்ஷமா, சத்தியம், தமஹா, ஷமஹா. மொத்தம் 7 குவாலிட்டிஸ். அடுத்த ஸ்லோகத்துல வந்துருங்க. அடுத்த ஸ்லோகத்துல வந்து கண்டினியூ ஆகுது அஹிம்சா. 5வது ஸ்லோகத்துல அஹிம்சைன்னு என்ன அர்த்தம்? எந்த உயிர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாம இருக்கிறது, துன்புறுத்தாம இருக்கிறது. அஹிம்சா, ஹிம்சை பண்ணாமல் இருத்தல். அதுக்கப்புறம் சமதா. சமதான்றதுக்கு அர்த்தம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா துள்ளி குதிக்காமையும் துவண்டு போகாமலும் எது கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமத்தான்னு பேரு. இது 9வது. அதுக்கப்புறம் 10வது வந்து பாத்தீங்கன்னா துஷ்டிகி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷம், துஷ்டி. அதுக்கப்புறம் வந்து துஷ்டிஸ். அதுக்கப்புறம் 10 ஆயிடுச்சு. 11வது வந்து பாத்தீங்கன்னா தபோ. தபஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களையும் மனதையும் வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, தன்னோட ஆர்டருக்கு கொண்டு வரதுக்காக விஷயங்களை கொடுக்காம இருக்கிறது. இந்திரியங்களுக்கான விஷயங்களை கொடுக்காம இருக்கிறது, மனசுக்கான விஷயத்தை கொடுக்காம இருக்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தபஸ்ன்னு பேரு. 11வது. அதுக்கப்புறம் தானம். தானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கையில என்ன இருக்கோ, என்ன சாமர்த்தியமோ அந்த சாமர்த்தியம் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அது 50 காசா இருக்கலாம், ₹1 இருக்கலாம். இங்க நான் திருவண்ணாமலைக்கு வரவங்க நிறைய பேரை பாக்குறேன். ஒரு அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நானும் நாதபுரமும் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். போலூர் பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில். நாங்க பெரிய கோயில் ஒண்ணு போறோம். சாமி ஆஞ்சநேயரை கும்பிட்டு போலாம் அப்படின்னு ஒரு ஆஞ்சநேயர் கோயில போய் நமஸ்காரம் பண்ணோம். அங்க ஒரு அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்யற அம்மா, பரிச்சாரகரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்பவுமே கோயிலுக்கு எங்க போனாலும் நிறைய கரன்சி வந்து தானம் பண்றதுக்காக நிறைய சேஞ்சஸ் கொண்டு போவேன். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சேவையில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பொறுமையா நல்லா பண்ணிட்டு இருந்தோன்னு எனக்கு ரொம்ப பரம திருப்தியா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ₹100 எடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை சாமி வாங்கக்கூடாது சாமி, ரொம்ப தரித்திரத்துல இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க. ஆனா எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கக்கூடாது சாமின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, நான் தான் சாமி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ₹1 கொடுத்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யதாசக்தி. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே முடியாது. 50 காசு ₹1 வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத கொடுக்கறது, அவ்வளவுதான் முடியும். நீங்க லட்சத்திலேயோ கோடியிலேயோ கொடுக்கணும், டொனேஷன் கொடுக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றது. இந்த தானம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தோட. இதுக்கப்புறம் இந்த மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? 12 வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 குணங்கள் சத்துவ குணங்களால சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் துவந்துவங்கள்னு எத்தெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஸ்லோகத்துல வந்திருக்க 4வது ஸ்லோகத்துல சுகம் துக்கம் துவந்துவம். அது துவந்துவனா இரட்டைகள், டுவாலிட்டி. 1 சுகம் துக்கம், பவோ பாவக. பவம்னா உற்பத்தி, சுகம் துக்கம் நமக்கு தெரியும். சுகம் துக்கம் ரெண்டுமே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் உற்பத்தி, அதுக்கப்புறம் உற்பத்தி இன்மை, இல்லாமல் போறது. இந்த ரெண்டுத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பவ பாவக அபாவகன்னு பேரு ரெண்டும். அதுக்கப்புறம் பயம் ச அபயமேவச்ச 3வது, பயமும் அபயமும், பயம் இன்மையும் 3வது டுவாலிட்டி. 4வது டுவாலிட்டி வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யசக அயசக. 4வது வந்து பாத்தீங்கன்னா புகழ் புகழின்மை, மானம் அபமானம். நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மானம் அபமானத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான். ஒருத்தர் உங்களை புகழ்வாங்க, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை இகழ்வாங்க. இந்த டுவாலிட்டி, இந்த மொத்தம் 4 டுவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இரட்டைகள் வந்து துவந்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாத்தையும் சத்துவகுண பிரதானமாவே தான் உணர்வுகளை சொல்லுவார்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலம், ஞானம், ஞானத்தை கொடுக்கக்கூடியது, நிர்மலமானது, சுகமானது. தமோ குணமும் ரஜோ குணமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்சத்துக்கு காரணமா இருக்காது. அதனால எப்ப சொல்லும் போது இந்த விபூதி யோகத்துல எல்லாம் சத்துவகுண பிரதானமாவே சொல்லிக்கிட்டு வருவார். இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு, எவைகள் இவைகள்லாம் அப்படின்னா, பவந்தி பாவா பூதானாம் 5வது ஸ்லோகத்துல. இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவந்தி பூதானாம் பாவாஹா. பாவாஹானா என்ன அர்த்தம்னா தன்மைகள், உணர்வுகள், எந்த வேணா சொல்லிக்கங்க, குவாலிட்டிஸ், இதெல்லாம் ஏதாவது சொல்லுங்க. இது எல்லாம் பூத்தங்களிடத்துல உண்டான எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் இந்த எண்ணிற்கு, சும்மா கொஞ்சம் தான் எண்ணிருக்கு, 12 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, 4 துவந்துவங்கள், இரட்டைகள் சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவராசிகள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள். இவைகள் எல்லாம் எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னா மத்த ஏவ பிரதக்விதாகா, என்னிடமிருந்து எனக்கு வேறான விதங்களாக தோன்றின, என்னிடமிருந்து எனக்கு வேறானவைகளாக தோன்றின. அப்ப என்ன அர்த்தம்? சுத்த பிரம்மம் ஈஸ்வரன் இல்லை, இது எதுவுமே ஈஸ்வரன் இருந்து உண்டாகவில்லை. அப்ப யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஈஸ்வரன் காரணமும் இல்லை, ஈஸ்வரன் காரியமும் இல்லை, சுத்த ஈஸ்வரன். அவர் எப்போ இந்த மாயையோட சேர்ந்தாரோ அப்போ அந்த மாயையிலிருந்து தான் இவைகள் எல்லாம் உண்டாச்சு. அப்ப தூக்கத்திலிருந்து, நான்ல இருந்து இது எல்லாம் வேக்கப் ஆகல. எதுல இருந்து வேக்கப் ஆச்சு? நான் தனியா இருக்கு, நான் ஒன்றும் அறியவில்லை. அந்த ஒன்றும் அறியவில்லைன்ற அந்த மாயா தத்துவம் ஒண்ணுமில்லை. ஏன் சுவாமி ஒண்ணுமில்லை? லட்சணம் பண்ணும் போதே சொல்றாங்க, யாமா சா மாயா, எது இல்லையோ அதற்கு பெயர் தான் மாயா. அப்ப நம்ம ஒன்னும் இல்லை, தூக்கத்துல ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லைன்னு சொல்றோமே, நான் ஒன்றும் அறியவில்லை, அதுதான் மாயா. அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வைக்கப்பாச்சு. புத்தியில தான் இத்தனை குணங்களும் இந்த துவந்துவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயிக்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். 5வது ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு பிறகு யாராவது ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் எங்க இருந்து சுவாமி உண்டாச்சு அப்படின்னும் போது 7வது அத்தியாயத்துல வந்து, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்தர்யாமி சூத்திராத்மா ரெண்டும் ஒருத்தர் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டே போனா சரியா இருக்கும். 7வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். 7வது அத்தியாயத்துல 8லிருந்து 10 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10, 11 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரியே சொல்றேன். அது கொஞ்சம் வேற விதமா இருக்கும். 7வது அத்தியாயத்துல சொல்லும்போது சொல்ற, ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோ. அங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார், ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்துகிட்டு, சூத்திராத்மாவா இருந்துகிட்டு சொல்றார். துணியில இருக்கிற நூல் சொல்லுது, துணியில இருக்க நூல் சொல்லுது, நான் தான் ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சூரியன்ல பிரகாசமா இருக்கேன், நான் தான் எல்லா வேதங்கள்லையும் பிரணவமா இருக்கேன், நான் தான் இந்த ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்தமா இருக்கேன், நான் தான் மனிதர்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா புருஷத்தன்மையா நான் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்லா இருக்கேன், கந்தத்தன் மாத்திரையா இருக்கேன். நான் தான் அக்னியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசமா இருக்கேன், தகிக்கிற தன்மையா இருக்கேன். நான் தான் எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனமா இருக்கேன். நான் தான் தபஸ்விகளிடத்துல தபஸா இருக்கேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பீஜம் சர்வபூதானம், எல்லா ஜீவராசிகள்லையும் நான் தான் பீஜமா இருக்கேன் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு. 10வது ஸ்லோகத்துல சொல்றாரு, புத்திர் புத்திமதாமஸ்மி, நான் தான் புத்தி உடையவர்களிடத்துல புத்தியா இருக்கேன். தேஜஸ் தேஜஸ்வினாமகம், நான் தான் ஒளி பொருந்தியவர்களிடத்துல பிரகாசிக்கின்றவர்களிடத்துல பிரகாசமாக நான் இருக்கின்றேன். பலமுடையவர்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா பலமா நான் இருக்கேன். காமராக விவர்ஜிதம், காமக்ரோதம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நேச்சுரல் சாதாரண உடம்புல இருக்கிற பலம் இருக்குல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா சுகர் அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு டெரஸ் ஏறது, என்னோட மாடிக்கு வர்றது கஷ்டமா இருக்கும். எனக்கு நல்லா தெரிஞ்சிடும் இன்னைக்கு சுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாயிருக்கு அப்படின்னு. அப்ப மாடிப்படி ஏறுறது நேச்சுரலா பாடியில இருக்கிற பலம்.
அது சுகர்னால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மி ஆகும்போது 2வது ஃப்ளோர் ஏறி வர்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறிடுவேன், 2வது ஃப்ளோர் ஏறும்போது கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த நேச்சர் பலம் இருக்குல்ல, சரீரத்தில் நம்ம காரியங்கள் பண்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த பலமா பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் தர்மா விருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி, எனக்கு வந்து நல்ல ஒரு இப்போ ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் பலகீனமா இருக்கு, ஒரு ஃபுட் எடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு வஸ்திரம் இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதா நம்ம நேச்சுரலா அந்த சரீர யாத்திரைக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த காமமா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார் அப்படின்னு 7வது அத்தியாயத்துல இப்ப சொன்ன மாதிரியே 7:8 7:11 வரைக்கும் சொல்லிட்டு, இங்க 10வது அத்தியாயத்துல சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம், 7வது அத்தியாயத்துல இருந்து கிரகணம் பண்ணிக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு, 12வது ஸ்லோகம் முக்கியமா எழுதிக்கணும். ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ்தாமசாஸ்ச யே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. இப்ப நான் சொன்ன 10வது அத்தியாயத்துல சொன்னனே, இந்த பாவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்துச்சு, இந்த பாவங்கள் எல்லாம் என்னிடமிருந்து வந்தன அப்படின்னு இந்த 10வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க. பவந்தி பாவா பூதானா மத்த ஏவ பிருதக் விதாகான்னு. இது அப்படியே 7வது சாப்டர்ல ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மாவா இருந்து சொல்றார். மத்த ஏவேதி தான் வித்தி 8லயும் இருக்கு, 4லயும் இருக்கு, 9 நாள்லயும் இருக்கு. அது இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி தான் சொல்றேன். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க அந்தர்யாமி தான் 13லயும் இருக்கு. ஆமா 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 அதெல்லாம் வரப்போகுது இல்ல. இப்போதைக்கு நீங்க 2 மட்டும் எடுத்துங்க. ஒண்ணு ஹிரண்ய கர்ப்பரையும் அந்தர்யாமியை மட்டும் எடுத்துங்க. இதுல முக்கியமானது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஏ சைவ சாத்விகா பாவாகான்னு போட்டேன். சாத்விக பாவங்கள் 7:12 சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றது எல்லாமே சாத்விகமான பாவங்கள். கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் யாருக்காவது கேள்வி வரும், அப்ப பகவான்கிட்ட இருந்து வெறும் சாத்விகம் மட்டும்தான் வந்துச்சா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ராஜசாஸ் தாமசாஸ்ச ஏ, எவைகள் ராஜசமா இருக்குமோ, எவைகள் தாமச குணத்தோடு இருக்கிறதா இருக்குமோ, அவைகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஏவேதி, என்னிடமிருந்தே உண்டாயின என்று அறிந்து கொள்வாயாக. அது மட்டும் இல்ல, நது அகம் தேஷு, இந்த இப்ப சொன்ன குணங்கள்ல எதுலையுமே நான் இல்லை. தேமயி, அவைகள் என்னிடத்திலும் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம இப்ப பார்த்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கே, 12 குணங்கள் பார்த்தோமே, 2 அப்புறம் 4 துவந்துவங்களை பார்த்தோமே, இதுவா இருக்கட்டும் இல்ல 7வது சாப்டர்ல சொல்லப்பட்ட இப்ப நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இவைகள் எதுவுமே பகவானிடத்துல இல்லை. இவைகள் எதனிடத்திலும் பகவான் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்பனா இதெல்லாம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் மாயையில இருக்கின்றன. இவைகள் எல்லாம் மாயிக்கம். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னமே, அதனாலதான் நான் சொல்றேன், நான் நல்லவனாக்கும் அப்படின்னு அபிமானம் வச்சிங்கனாலும் அது மாயிக்கம். வாஸ்தவத்துல நீங்க குணாதீத்தன ஆக முடியாது, குணத்தை தாண்டி போக முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இது எல்லாம் என்கிட்ட இருக்க நல்லதும் மாயாதான், என்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதும் மாயை தான். அது ராஜசமா இருக்கட்டும், தாமசமா இருக்கட்டும், இல்ல சாத்விகமா இருக்கட்டும், அந்த குணங்கள் எல்லாம் வாஸ்தவத்துல 3 குணங்களுடைய மாயையிலிருந்து உண்டானது. பகவான் ஆதாரமா இருக்கார். நானுக்கு மேல இருக்கிற இந்த மாயையிலிருந்து தான் இதெல்லாம் கிரியேஷன் ஆகுது ஒழிய பகவானுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் 7:13 சொல்றார், திரிபிர் குணமயேர் பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்ய பரம் அவ்யயம். முக்கியமானது பகவான் சொல்றார் வந்து பாத்தீங்கன்னா, ஏபி திரிபிர் குணமயேர் பாவைஹி ஏபிஹி.
இந்த இப்ப சொன்ன பாவங்கள்லாம் இருக்குல்ல, பாவங்கள்லாம் எண்ணிக்கிட்டே போங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12 தான் சொல்றோம். பகவத்கீதையில வந்து 13வது சாப்டர்ல நிறைய இடத்துல திரும்ப சொல்ல போறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல இருந்து 13ல இருந்தே குணங்களை பத்தி அதிகமா பேச போறோம். நிறைய குவாலிட்டி சொல்ல போறோம். சாத்விகம், ராஜசம், தாமசத்தை பத்தி. இவைகள் எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவங்கள்னா தன்மைகள், குணங்கள், உணர்வுகள். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களிலிருந்து உண்டானவைகள். இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த இதுலயும் ஒண்ணு சாத்விகமா இருக்கும், இன்னொன்று ராஜசமா இருக்கும், இல்லைன்னா தாமசமா இருக்கும். இந்த 3 குணங்களோட குவாலிட்டிஸ் தான் ஃபுல்லா எல்லாத்துக்கும் இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்தும் சர்வமிதம் ஜெகத்தும் மோகிதம். இதுல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், மோகத்தை அடைஞ்சிருக்கோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குணங்கள் போச்சுன்னா சந்தோஷப்படுவோம், ரொம்ப பிரசன்னமா இருப்போம். இதே ஏதாவது கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ளாரையோ இந்த தேகத்திலேயோ ஏதோ ஒன்று ரஜோ குணமோ தமோ குணமோ போச்சு அப்படின்னா நம்மளையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தர்மிகளுக்கு நம்மள மாதிரி இருக்கிற கொஞ்சம் வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சவங்களுக்கு என்ன ஆயிடும் தெரியுங்களா, உங்களுக்கு கில்ட்டி பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஐயோ ஐயோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு 75 வயசு ரமணாசிரமத்தில் ஒருத்தர் பெரியவர் இருக்கார், ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரியவர், ரொம்ப ஜீனியஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவார், வயசு வந்து 80 இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் பேர் என்ன பேர், நல்ல பேர் நடிக்கிட்டே வருவார், ஏஎஸ்கே ஞாபகத்துக்கு வேற இன்னொரு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீனியஸ். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாகவே பேசுவார், எங்கள்கிட்டலாம் நல்லா பேசுவார். அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி எனக்கு ஒரே செக்ஸுவல் தாட்டா வந்துகிட்டு இருக்கு சுவாமி அப்படின்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி அப்படின்னு. எத்தனை வயசுல யோசிப்பாரு, 75 வயசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணாம இருக்கக்கூடிய வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அவரை வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க நிறைய அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக்கியமா சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஓப்பனா சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது மாதிரி தாட்ஸ்லாம் வருது சுவாமி, என்ன சுவாமி பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்பார். நிறைய கில்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறைய கில்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ சத்துவகுணம் இருக்கோ அப்போ வராது. சத்துவகுணம் கம்மியாகும் போது அந்த இடத்துல ரஜோகுணம் மெதுவா வரும். காமக்ரோதம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு கோபம் வரும். இல்லை அப்படின்னா காமம் வரும். இதெல்லாம் ரஜோகுணத்துல இருந்து வரும். அது வந்துட்டு என்ன பண்ணும், கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு அது போயிடும். அதுக்கப்புறம் தமோ குணம் அந்த இடத்துல வரும். தப்பு தப்பா மீனிங் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிறதெல்லாம் தப்பு தப்பா இருக்கும், இருக்கிறதெல்லாம் விகல்பமா தெரியும், நமக்கு மோகத்துல ஆழ்ந்துடும். அப்பவும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். சத்துவகுணம் வரும்போது சந்தோஷப்படுவோம், ரஜோகுணம் வரும்போது கில்ட்டி ஆகும், தமோ குணம் வரும்போது மோகத்துல ஆழ்ந்து. இது வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கா. இப்ப இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா, மொத்த உலகமும் இந்த 3 குணங்களோட தன்மைகளால் பாவங்களால் வியாபிக்கப்பட்டு மோகத்தை அடைந்திருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நாபிஜானாதி மாமேபிய பரம் அவ்யயம், என்னுடைய மேலான அவ்யயமான தன்மையை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அஜமா அவ்யயமா பிறப்பில்லாதவனா நிர்குண நிராகாரமா நான் இருக்கேன் அப்படின்றத இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வது. அப்போ அறிந்து கொள்வதில்லை அப்படின்னும் போது என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னும் போது அங்கேயே சொல்யூஷன் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். 7:14 சொல்றார், தைவீகேஷா குணமயி மமமாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. இந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது, தைவீகேஷா குணமயி. இந்த மாயை வந்து பாத்தீங்கன்னா தெய்வ சம்பத்தை உடையது, சம்பந்தத்தை உடையது. நான் தானே, என்னுடைய மாயா வைஷ்ணவி மாயா. அப்ப என்னுடைய மாயையா இருக்கிறதுனால திரிகுணாத்மிக. ஆனா நான் நிர்குணம், என்கிட்ட இருக்கிற மாயா வந்து பாத்தீங்கன்னா திரிகுணம் குணமை. அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, என்னுடைய மாயையை வந்து நீங்க யாரும் கடந்து போக முடியாது, ரொம்ப கஷ்டம் சுவாமி. ஐயோ அப்ப முடியவே முடியாதா? முடியும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மாயையில போக்கஸ் பண்ணாம, மாயா விஷயங்கள்ல காரியங்கள்ல போக்கஸ் பண்ணாம மாயையை உடையவனை பார்க்க ஆரம்பிக்கணும். மெஜிஷியன் மேஜிக் பண்றான்னு வச்சுங்க, மேஜிக்கை பார்த்து ஏமாந்துடக்கூடாது, மெஜிஷியனை பார்க்கணும். மெஜிஷியன் தான் சத்தியம், மெஜிஷியன் காட்டுற மாயாஜாலம் எல்லாம் பொய்.
அப்ப நீங்க கடந்து போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெஜிஷியனா இருக்கிற ஈஸ்வரனையே யார் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றாங்களோ அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா கடந்து செல்கிறார்கள். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, இப்ப வந்துருங்க. இப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 குணங்கள் 4 துவந்துவங்கள் இதை கடந்து போகணும்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் மாயா, இதெல்லாம் எங்க இருந்து உண்டாச்சோ அவன் மாயா. எங்க இருந்து உண்டாச்சுன்னு மூலத்தை தேடி 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 போனீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில இருந்து மனசுல இருந்து இந்த 3 குணங்களோட காரியங்கள்லாம் உண்டாச்சு. இந்த மனசுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் தூக்கத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் தெரியல. அந்த ஒன்னும் தெரியல மாயா, அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கு மூலம் அதுக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான். இந்த பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஸ்வபாவம் அத்தியாத்ம உச்சது, அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்ம உச்சது. இந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்லயும் நானா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நானையே நீங்க வந்து சதா சரணாகதி பண்றீங்க அப்படின்னா, ஈஸ்வரன் நானா உள்ளுக்குள்ளார இருக்காரு அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் எது வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா உதாசீனவதாசீன. எது வந்தாலும் ஆமா சத்வகுணம் இருக்கும்போது நல்லா இருக்கும், ரஜோகுணம் இருக்கு, அதை நீங்க ஏதாவது அது பின்னாடி போனீங்க அப்படின்னா அது பிரம்மாண்டமா பூதகரமா ஆயிடும். அது சத்துவகுணம், அது ரஜோகுணம், அதை நான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ண போறேன்னு அதோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பூதாகரம் ஆயிடும், வாலிவதம் மாதிரி. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, அந்த 3 குணங்களை எதிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? குரங்கு பக்கத்துல போகும்போது என்ன பண்ணணும்னா குரங்க பார்க்க கூடாது. குரங்கு இல்லைன்னா என்ன பண்ணும், பிடிச்சி மேல வந்து பிடிச்சி கடிச்சு விட்டுரும். இதெல்லாம் டெக்னிக். அப்ப எந்த அனிமல்ஸ் பக்கத்துல போனாலும் கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது. நாய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்ட்ரீட் டாக் பக்கத்துல போயிட்டு நீங்க கண்ணோட கண்ணு எல்லாம் பார்க்க கூடாது. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய குரங்கு இருக்கா, நீ ஒரு ஆளே இல்லை நீ அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா அது பக்கத்துல அது பாட்டுக்கு அதை பார்க்கவே கூடாது. பார்க்காம போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களை குரங்கு ஒன்றும் பண்ணாது. நீங்க குரங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஐயோ குரங்கு அப்படின்னீங்கன்னா, ஐயோ நாய் அப்படின்னீங்கன்னா நாயும் கவ்வும் குரங்கும் கவ்வும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாயையை தாண்டி போகணும் அப்படின்னா இந்த குணங்கள் எது வந்தாலும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா உதாசீனப்படுத்தணும். இதெல்லாம் மாயையிலிருந்து உண்டாகிறது. இதுக்கு ஆதி காரணம் பகவான் தான். அகமாதி, ஆதியை பிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 6வது ஸ்லோகம். 6வது தானே இன்னைக்கு 6வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். வந்துருங்க. கிஞ்ச ஆச்சாரியர் மேலும் சொல்ல ஆரம்பிக்கிற என்னன்னு பார்ப்போம். மகர்ஷய சப்த பூர்வே, மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா, சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதாஹ, மத்பாவா மானசா ஜாதாஹ येषां लोक इमाः प्रजाः, येषां लोक इमाः प्रजाः मगर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाताः येषां लोक इमाः प्रजाः. அற்புதமான ஸ்லோகம் இது. மகர்ஷய சப்த பூர்வே, மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா மகரிஷிகள் உண்டானார்கள். மகர்ஷயக சப்தக, சப்தரிஷி மண்டலம்னு ஒண்ணு நம்ம பாக்குறோம்ல. எப்பவுமே வானத்தை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா சப்தரிஷி மண்டலத்தை பார்க்கணும். தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். சந்திர தரிசனம் விசேஷம். ஈவினிங் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்போ டெய்லி வானத்தை பார்க்கணும். பார்த்து வந்து சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணணும். பிரபா நான் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரானாமகம் சசி, நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனா இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்போ வந்து என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு சுவாமியை பார்த்து சந்திரனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சப்தரிஷி மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். டெய்லி சப்தரிஷி மண்டலத்தை நமஸ்காரம் பண்ணணும். அப்போ சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 7 மகரிஷிகள்
கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவாரோ மனவஸ்ததா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்தபூர்வே சத்வாரோன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 பேருக்கு முன்னாடி உண்டானவர்கள் யாரு? 4 பேர் இருக்காங்க. யாரு? சனக்கர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார்னு சொல்லக்கூடிய 4 மகரிஷிகள். இவங்களை தனியா வச்சுங்க. இந்த மீனிங் நான் பண்றேன் 2 விதமா பண்ண போறேன். பாஷிகர் வேற விதமா பண்றார், நான் வேற விதமா பண்றேன். பெரியவங்க பண்ற மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா சனகாதி மகரிஷிகள் 4 பேர் உண்டானாங்க முன்னாடி. பூர்வே சத்வாரா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7 அவங்களுக்கு பிறகு 7 மகரிஷிகள் சப்தரிஷி மண்டலத்துல இருக்க 7 மகரிஷிகள் உண்டானாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு அதுக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மனவக அப்படின்னா மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 14 மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. 14 மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனிங் அது மாதிரி பண்ணிக்கணும். மத்பாவா மானசா ஜாத்தாஹா. இவர்கள்லாம் எப்படி உண்டானாங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பாவத்தை உடையவர்களாக. என்னுடைய பாவம்னா இப்ப சொன்னோம்ல பக்தி பாவம். சதா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வைஷ்ணவ பக்திய, விஷ்ணுவிட்ட இருக்கக்கூடிய பக்தியை உடையவர்களா, சதா பகவான்கிட்டே சிந்தனை உடையவர்களா. ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம உண்டானதெல்லாம் பகவான்கிட்ட இருந்து உண்டாயிருக்கும் அப்படின்னு ஞானம் இருக்கு. அப்போ தன்னுடைய மூல காரணமா இருக்கக்கூடிய அந்த பகவானிடத்திலேயே பக்தி பாவம் உடையவர்களாக மத்பாவாக மானசா ஜாத்தாக. இவங்கெல்லாம் எங்க இருந்து உண்டானாங்க சுவாமி அப்படின்னா மானச புத்திரர்கள் அப்படின்னு பேரு இவங்களுக்கு எல்லாத்துக்கும். மானச புத்திரர்கள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை பாக்குறோம்ல, எங்க இருந்து உண்டானாங்கன்னா மனசுல இருந்து, நம்ம மனசுல இருந்து உண்டானாங்க. நம்ம இப்ப சொப்பனத்துல இருக்கிறவங்க. அதே மாதிரி பகவானோட சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மானச சிருஷ்டி உண்டாச்சு. மானச சிருஷ்டி உண்டானதுக்கு பிறகுதான் இந்த ஸ்தூல ஜெகத்தானது உண்டாச்சு. அப்ப புத்திரர்கள் எல்லாமே எங்க இருந்து உண்டானாங்க அப்படின்னா மனசுல இருந்து உண்டானார்கள். மானச புத்திரர்கள் இவங்க எல்லாம் மானசா ஜாத்தாகா, மனதிலிருந்து உண்டானார்கள். இவங்கள்ட்ட இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஏஷாம் லோக்கக இமா பிரஜாகா. எவர்களிடமிருந்து இந்த லோக்கங்களும் இந்த பிரஜைகள், இப்ப நம்ம இருக்கமே இந்த மொத்த கிரியேஷன்ல இருக்கக்கூடிய பிரஜைகளும் இந்த லோக்கங்களும் எவர்களிடமிருந்து உண்டாயிற்றோ அவர்கள் எல்லாமே என்னிடமிருந்து மானச புத்திரர்களாக உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப யார் யாரு முதல்ல உண்டானா? சப்த மகரிஷிகள். சத்வாரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்தவங்க. அதுக்கப்புறம் மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 14 பேர். என்ன சுவாமி எடுக்கணும்? ரகசியார்த்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரிஷிக சப்த 4 மகரிஷிகள். யார் யாரு? சாங்கியம் தத்துவம் படிச்சீங்களா நீங்க? சாங்கிய தத்துவத்துல முதல்ல என்னெல்லாம் உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகத்தத்துவம், அகங்கார தத்துவம் 2, பஞ்ச தன்மாத்திரைகள் 5, மொத்தம் 7. மகத்தொன்னு, அகங்காரம் 2, அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா 5, மொத்தம் 7 தத்துவங்கள். இதுதான் சப்த மகரிஷிகள் அப்படின்னு பேர். அப்புறம் 4 என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சனக்க சனந்தன சனாதனாதிகள் 4 பேர். அப்புறம் 14 பேர் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 பேர் வந்து பாத்தீங்கன்னா மனுக்கள். 14 பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் மனம் புத்தி அகங்காரம் 3. மனம் புத்தி அகங்காரம் 3. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகத்தத்துவம். ஒன்றையும் சேர்த்தீங்க அப்படின்னா 5 5 10. 10க்கு அப்புறம் 3 மட்டும் எடுக்கணும். மகத்தை எடுக்காதீங்க. மகத்தை விட்டுட்டு மனம் புத்தி அகங்காரம் இந்த 3 மட்டும் சொன்னீங்கன்னா 13 பேர். மகத்தை சேர்த்தீங்கன்னா 14 பேர். மொத்தம் 14 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள். இத்தனை தத்துவங்கள். எது இல்லை, மகத்தை எடுக்கணும். சித்தத்தை எடுக்கணும், மகத்தை எடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளார வந்துருவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்தீங்க அப்படின்னா மகரிஷயா சப்த. 7 மகரிஷிகள் யார் சுவாமி அப்படின்னா பிருகு ஆதயகன்னு போட்டாச்சு. பிருகு ஆதயக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தியாவந்தனத்துல வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுவீங்கல்ல, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனம் சொல்லும்போது சொல்றீங்க அத்ரி பிருகு குப்ச வசிஷ்ட காஷ்யப
அங்கிரஷாகா ரிஷயகா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகளை வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனத்துல சொல்றோம். அதுல சொல்லக்கூடிய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற விதமா இருக்கும். இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல 2வது விதமா வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். பிருகு, மரீச்சி, அத்ரி, புலஸ்திய, அப்புறம் வந்து புலஹா, அப்புறம் கிரது, அதுக்கப்புறம் வசிஷ்ட அப்படின்னு 7 மகரிஷிகள், பிருகு முதலிய 7 மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னால் உண்டானார்கள். அதுக்கப்புறம் பூர்வே அதீத கால சம்பந்தினக. பூர்வே அப்படின்னு என்ன அர்த்தம்? கடந்து போன காலங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, சம்பந்தத்தை உடையவங்க. எவ்வளவு காலம் கடந்து போச்சோ அந்த பூர்வ காலத்துல உண்டானவங்க யாரு? சத்வாரோ மனவகா. 4 மனுக்கள். நம்ம 4 பேர் என்ன சொல்லிட்டோம்? சனகாதின்னு சொல்லிட்டோம். ஆனா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மனுக்கள் அப்படின்னு சொல்றாரு. மனுக்கள் 14 மனுக்கள் தானே சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா 14 மனுக்களா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 4 மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தம். ஆச்சாரியர் சொல்றாரு ததா சாவர்ணா இது பிரசித்தாக. சாவர்ண அப்படின்ற 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தம். யார் யாரு அப்படின்னா சாவர்ணி 1, அதுக்கப்புறம் தர்ம சாவர்ணி 2, 3வது வந்து பாத்தீங்கன்னா தக்ஷ சாவர்ணி 3, அதுக்கப்புறம் சாவர்ண 4. மொத்தம் 4 மனுக்கள். 14 மனுக்கள்ல 4 மனுக்கள் பிரசித்தம். அந்த 4 பேரை எடுத்துக்கங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா வந்து டீக்காக்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு? 4 பேரை வந்து சனக்காதி முனிவர்களை எடுத்துங்க. மனவகன்றது வந்து பாத்தீங்கன்னா பகுவச்சனத்துல இருக்கு. 14 மனுக்களையும் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா டேலி ஈஸி ஆகுறது, டேலி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சாரியார் சொல்ற மாதிரி எடுத்துங்க, இல்ல இப்படி எடுத்துங்க. இதுல பெரிய தாத்பரியம் இல்லை, ரெண்டுமே டேலி ஆயிடும். இவைகள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா சாவர்ணா இதி பிரசித்தாக. 4 மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமா இருக்கக்கூடிய 4 மனுக்கள். இவர்கள் எல்லாம் என்ன ஆனாங்க? தேச்ச மத்பாவாக. இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாவத்தை உடையவர்கள். என்னுடைய பாவம்னா என்ன அர்த்தம்? மத்கத பாவனா வைஷ்ணவேன சாமர்த்தியேன உபேதாக. என்னுடைய தன்மை உடையவர்கள். என்னுடைய தன்மை என்ன அர்த்தம்? மத்கத பாவனா என்னிடத்திலேயே மனதை செலுத்தியவர்களா. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மூல காரணத்தையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாரும் தன்னுடைய அந்த வைஷ்ணவீம் சாமர்த்தியேன உபேதாக என்னிடத்திலேயே மனதை கொடுத்தவர்களா, என்னுடைய சக்தி சாமர்த்தியத்தையோடு கூடியவர்களா வந்து பாத்தீங்கன்னா மானசானா மனசா ஏவ உத்பாதிதா மயா. என்னால், என்னிடமிருந்து, என்னுடைய மனதிலிருந்தே அவர்கள் உற்பத்தி செய்யப்பட்டார்கள். பகவானோட மனசிலிருந்து உண்டானதுனால இவங்க எல்லாத்துக்கும் பேரு மானச புத்திரர்கள் அப்படின்னு பேரு ஆயிடுச்சா. அது மட்டும் இல்லாம ஏஷாம், இவங்களை பத்தி ஏன் சுவாமி சொல்றீங்க அப்படின்னா ஏஷாம் மனுனாம் மகரிஷீனாம் ச. எந்த இந்த மகரிஷிகளும் மனுக்களும் நம்ம சொல்லப்பட்டிருக்கோமோ இவங்கள்ட்ட இருந்துதான் சிருஷ்டிகி உண்டாச்சு. சிருஷ்டியானது உண்டாச்சு. என்ன சிருஷ்டி? லோகே இமா ஸ்தாவர ஜங்கமாக பிரஜாகா. இந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணவங்க இவங்க தான். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய மகரிஷிகள், சொல்லப்பட்ட 7 சப்த மகரிஷிகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனுக்கள், இவங்கள்ட்ட இருந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகங்கள் எல்லாமே உண்டாச்சு. லோகத்துல இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கமாக அசையாத, அசைகின்றன்னு சொல்லக்கூடிய எல்லா பிரஜைகளும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயின அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மூலத்துக்கு போகணும். மூலத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். மூலத்தை விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது? நீங்க அடையவே முடியாது. என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தத்துவத்தை நான் உங்களுக்கு சொன்னல, மூல காரணம் நம்ம எங்க இருந்து உற்பத்தி ஆனோம்? இந்த ரிஷிகள் மனுக்கள்கிட்ட இருந்து உண்டானோம். இந்த சப்த ரிஷிகள் அதே மாதிரி மனுக்கள் இவங்கள்ட்ட இருந்து உண்டானதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பேக் போகணும். எங்க சாமி போறது? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் எங்கேயோ இருந்தாங்க, எங்க கண்ணிலே தெரியாது அப்படின்னா அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் பேக் போகணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே
மூணாவது வள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 13, மூணாவது வள்ளி 13வது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. யச்சேத் வாங் மனசி பிராஜ்ஞः தத் யச்சேத் ஞான ஆத்மனி ஞானாத்மனி மகதி நியச்சேத் தத் யச்சேத் சாந்த ஆத்மனி. ஒரு மந்திரம் இருக்கு. ரிட்டர்ன் போகணுமா? எப்படி ரிட்டர்ன் போகணும் சாமி அப்படின்னா மூல காரணத்துக்கு போகணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியில இருக்க கிரியேஷனுக்கெல்லாம் மூல காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 7 மகரிஷிகள் அது இதுன்னு சொல்லியாச்சு. இவங்கெல்லாம் நம்மள்கிட்ட என்ன இருக்காங்க? நான் இப்ப சொன்னேன்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா 7 தத்துவங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 14 தத்துவங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய சனக சனந்தனாதி முனிவர்கள். இதெல்லாம் நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா தத்துவங்களா இதை வகைப்படுத்துவாங்க. அப்ப என்ன பண்ணணும் சுவாமினா, நம்ம ரிட்டர்ன் பேக் போகணும் மூல காரணத்தை நோக்கி. ஒரு புத்திசாலியானவன் என்ன பண்ணணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எச்சேதுவான் மனசி பிராஜ்யனா இருக்கிற புத்திசாலி இந்த வேதாந்தத்தெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நம்ம மூல காரணத்துக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு விஷயங்களை எல்லாத்தையும் இந்திரியங்களில் லயம் செய்யட்டும். இந்திரியங்களை எல்லாத்தையும் மனதில் லயம் செய்யட்டும். 2வது, மனதை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணட்டும்? ஞான ஆத்மனி, மனதை வந்து பாத்தீங்கன்னா புத்தியில் லயம் செய்யட்டும். விஷயங்களை இந்திரியங்களை மனசுல, மனதை வந்து பாத்தீங்கன்னா புத்தியில் லயம் செய்யட்டும். புத்தியை என்ன பண்ணட்டும் அப்படின்னா ஞான ஆத்மனி மகதி, மகத்தத்துவத்துல டோட்டல் புத்தின்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துல புத்தியை, இண்டிவிஜுவல் புத்தியை லயம் செய்யட்டும். புத்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து புத்தியை தாண்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? தூங்கி போயிருவீங்களா? ஏன்னா அவ்வியக்தத்துல இருந்து வந்தோம். முதல்ல வந்தது புத்தி. அப்ப புத்தியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமஷ்டி புத்தியை வந்து பாத்தீங்கன்னா, சமஷ்டி புத்தின்றது பிராணன் அப்படின்னு பேரு. மகத்துனா பிராணன். அந்த பிராணனை தூக்கி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சாந்த ஆத்மனி, தன்னுடைய ஆத்மாவில் நான் சொல்றேன்ல, அந்த ஆத்மால லயம் செஞ்சுட்டு, இது எதுவுமே இல்லை, இருக்கிறது நான் மட்டும்தான், அகமேவ அஸ்மி பிரம்மைவ அஸ்மி அப்படின்னு தானா நிற்கட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் கட்டோபனிஷத்துல. அதே மாதிரி இதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 3வது அத்தியாயம் 41, 42வது ஸ்லோகம் பகவத்கீதையிலேயே பாத்தீங்கன்னா இந்த லய பிரக்கிரியா சொல்லப்படும். அப்ப மூல காரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருன்னு போய் சேர்ந்தீங்கன்னா மூல காரணம் போயிடும். சா காஷ்டா சா பராகதி, அதுதான் இந்த சம்சாரத்தோட எல்லை, அதுதான் மேலான பரமபதம் சொல்லக்கூடிய கதி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 7வது ஸ்லோகம் வந்துருக்கு. ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேதி தத்வதஹ சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேதி தத்வதஹ சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேதி. யோ இருக்குல்ல, யோனா யஹா, எவன். இப்ப நம்ம உங்களுக்கு நான் படிச்சு கொடுக்கறதுல இருந்து நம்ம மத்தியில பாடத்தை கேட்கிற நம்ம மத்தியில யாரோ ஒருத்தர் நல்லா சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா, ஏதாம் விபூதிம் யோகம் ச, இதெல்லாம் விபூதி, இதெல்லாம் என்னது? விபூதி. யோகம்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம். விபூத்தினா என்ன சொல்லியிருக்கேன்? மாயா. விபூத்தின்ற இடத்துல மாயா போட்டுக்கணும். விபூத்தினா வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களுடைய விபூதி, குளோரிஸ். இதெல்லாம் இந்த லோகம் மொத்தமும் 3 குணங்களோட. அது மட்டும் இல்ல, யோகம்ன்றதுக்கு அர்த்தம் ஐஸ்வர்யம். இங்க இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயோட ஐஸ்வர்யம். இதெல்லாம் இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மாயிக்கம், இந்த 3 குணங்களாலானது. இது எதுவுமே ஈஸ்வரனுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு யோ தத்துவத்தக வேதி, எவன் உள்ளதை உள்ளபடியாக அறிகின்றானோ. குளோரிஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நல்லா இருக்குல்ல. ராமரோட கிரீடம் வந்து இப்படி இருக்கு, ராமர் வந்து வில்லு இப்படி இருக்கு, கிருஷ்ணரோட ஃப்ளூட் இப்படி இருக்கு, கிருஷ்ணரோட கண்கள் இப்படி இருக்கு, காது இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு
அவர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆடை உடுத்திருப்பாரு, எப்படி இருப்பாரு, அழகா இருப்பார் பார்க்கறதுக்கு அப்படின்னு நீங்க வர்ணனை பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா யதார்த்தமா அயதார்த்தமா? தத்துவம் இல்லை, யதார்த்தம் இல்லை, அதெல்லாம் மாயிக்கம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மாயையை வசப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணாரு, சம்பவாமி யுகே யுகே திரும்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவதாரங்கள் எடுக்கிறார். இந்த அவதாரங்கள் எதுவுமே உண்மை இல்லை. நீங்க பாட்டுக்கு அதை அறிஞ்சிட்டு எனக்கு கிருஷ்ணர் தெரியும், எனக்கு ராமர் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நிறைய கவிதைகள்லாம் எழுதுனீங்க அப்படின்னா ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்ப உள்ளது உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மம் பகவான், மாமஜம் அவ்யயம். புத்தி இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன அறியறதே இல்லை. கீதையில சொல்லும் போதே சொல்றாரு, என்னை யாரும் அறியறதே இல்லை. பரம்பாவம் அஜானந்தக மாம் அஜம் அவ்யயம், என்னுடைய பரமபாவத்தை அறியறதே இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களால் வந்து பாத்தீங்கன்னா மோகிதம். இந்த சர்வம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் மோகம் அடைஞ்சிருக்கு நாமரூபத்திலேயே. நாமரூப குணங்கள் எல்லாம் மாயா. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சச்சிதானந்த சுரூபம். இந்த குளோரிஸ் எல்லாம் மாயையோடது, இந்த மொத்த உலகமும் மாயையோடது. ஸ்கிரீன் மட்டும்தான் சத்தியம். ஸ்கிரீன்ல தெரிகிற எல்லா காட்சிகளும் யாரோடது? அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய பில்மோட மாயா. அந்த பில்மோட வைபவம் தான் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளா வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான காட்சிகளா தெரியுது. டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம். இந்த டைம் ஸ்பேஸ் மேட்டர்ல இருக்கக்கூடிய 3 குணங்களாலானது எதுவுமே வாஸ்தவத்துல ஸ்கிரீனோட சம்பந்தமே இல்லை. பகவான் எப்படி இருக்காருன்னா ஸ்கிரீன் மாதிரி நிர்குண நிராகாரம். எதுலையுமே எப்படி அந்த காட்சிகள்ல ஸ்கிரீன் இல்லை, ஸ்கிரீன்ல காட்சிகள் இல்லை என பொய் எல்லாம். அதே மாதிரி பகவானிடத்துல இவைகள் எதுவுமே இல்லை, இவைகள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பகவானிடத்திலும் இல்லை, பகவான் இவைகளிடத்திலையும் இல்லை. நீங்க வச்சிருக்கீங்களே கிருஷ்ணர் மூர்த்தி, நானும் வச்சிருக்கேன் கிருஷ்ணர். நானும் ஒரு போட்டோ வச்சு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்றேன். போய் இப்போ பார்த்து ஒரு மாலை வாங்கிட்டு போய் டெய்லி ஒரு மாலை போட்டு அலங்காரம் பார்த்து 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 ஐயோ என்னமா இருக்காரு என்னமா இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் மயங்கி மயங்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறேன். பார்த்து பார்த்து ஆச்சரியப்படும் போது சொல்றேன், எப்படா இப்படி இருக்கு, அழகா இருக்கு, இப்படி இருக்கியே அழகா, உன்னோட மாயை என்ன புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது, இவ்வளோ அழகா இருக்கியே, கொஞ்சலாம் போல இருக்கே அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயையோட குளோரி இருக்கு பாருங்க. நாம ரூபம் இல்லாதவருக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் கொடுத்து நம்மளெல்லாம் மோகமடைய செஞ்சு மயங்கி போய் கிடக்கிறோம்ல ராமர்லையும் கிருஷ்ணர்லையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபங்கள் எல்லாம் வாஸ்தவத்தில் இல்லை. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வெறும் சுத்த சைத்தன்யம். இந்த விதமா யார் அறிகிறாங்களோ அப்படி அறிஞ்சவங்க அந்த அந்த நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பகவான் எங்க இருக்கார்? நானா இருக்கேன். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்மம். அந்த அக்ஷர பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்குள்ளார நானா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் மாயிக்கம். நான்ற ஒரே ஒரு தத்துவத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளது உள்ளபடி ஒருத்தன் அறிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா என்ன ஆவா? சோ அவிகம்பேன யோகேன. அவிகம்பனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா விகம்பனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைதல்னு அர்த்தம் விசேஷ ரூபமா. அவிகம்பனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசையாத யோகத்தில் யுஜ்யத்தே ஒன்று சேர்கின்றான், கூடுகின்றான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அசையாத யோகத்தோட நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய அசையாத யோகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கூடுகின்றான். ந அத்திர சம்சய. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மூல தத்துவத்தை நோக்கி ரிட்டர்ன் பேக் போயிட்டே இருக்கணும். நேத்தி இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், நாமரூபம் பொய், நாமரூபம் பொய், மாயா, நாமரூபம் மாயா, நாமரூபம் மாயா, நாமரூபம் மாயா அப்படின்னு நம்ம பார்க்கிற விஷயத்த நாமரூபம், அதுக்கப்புறம் இந்திரியங்கள் நாமரூபம், அப்புறம் மனசு நாமரூபம், புத்தி நாமரூபம். புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மகத்துன்னு சொல்லக்கூடிய சமஷ்டி புத்தியும் மாயிக்கம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் பொய் பொய், மாயிக்கம் மாயிக்கம் மாயிக்கம், திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு எல்லாத்தையும் பொய் 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 நிச்சயம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? நான் மாத்திரம் மிச்சம். அந்த நான்ற தத்துவத்துல நான் அச்சலமா சலனமா? மாயால இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சலனமாகிறது. அதே நேரத்துல இந்த ஆத்ம தத்துவத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அச்சலம்.
அப்ப அந்த அச்சல தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு இவன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா நிர்விகல்ப சமாதி யோகேன. அவிகம்பேன யோகேனன்றதுக்கு அர்த்தம் நிர்விகல்ப சமாதி யோகேன யுஜ்யதே, யோகத்தோடு கூடுகின்றான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, தான் நிலை பெறுகின்றான். பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. ஆச்சாரியர் சொல்றார் ஏதாம் யதோக்தாம் விபூதிம். இப்ப சொல்லப்பட்ட விபூதிகள் இருக்குல்ல, இந்த எல்லா விபூதிகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரம் யோகம், விஸ்தாரமான யோகம். இது மொத்தமும் யோகம்ன்றதுக்கு அர்த்தம் இது எல்லாம் கட்டணம், மாயையோட நிகழ்வு, மாயையோட சம்பவம் பண்ணி வச்சிருக்கு. மாயா வந்து பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யுக்திம்ச யோகம்ச யுக்திம்ச ஆத்மனோ கட்டணம். ஆத்மனோ கட்டணம்னு என்ன அர்த்தம்? ஆத்மால இருந்து இந்த மாயையினால உண்டானது இதெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அத்தவா அதுக்கு இல்லாம வேற என்ன சுவாமி அர்த்தம் எடுக்கலாம்னா யோக ஐஸ்வர்ய சாமர்த்தியம்னு எடுக்கலாம். யோகம்ன்றதுக்கு அர்த்தம், யோகம்னாலும் விபூதினாலும் என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு யோக ஐஸ்வர்ய சாமர்த்தியம். யோகத்தோட ஐஸ்வர்யம், யோகத்தோட ஐஸ்வர்யம் என்ன அர்த்தம்? மாயையோ இந்த ஆத்மாவோட இந்த மாயா சேர்ந்து யோகம் ஆயிடுச்சு. திருஷ்ய சஞ்யோகோ ஹேயஹேத்து. மொத்த கிரியேஷன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சூத்திரம் சொல்லுது திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னாச்சு. திரஷ்டான்ற நானும் திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த மாயை, இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தோன கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கிரியேஷன் எல்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோட சேர்ந்து உண்டாகிற யோக சாமர்த்தியம், சக்தி. அந்த யோக சாமர்த்தியத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாச்சு அப்படின்னா சர்வஜத்துவம், யோகஜம் யோக உச்சியத்தை. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வமா ஆகி சர்வத்தையும் அறியிற சாமர்த்தியம் உண்டாயிடுச்சு பகவானுக்கு. பகவான் தான் மாயையினால அநேக்கமானார், அநேக்கமான பிறகு கூட அவர் எல்லாத்திலையும் ஏக்கமா தான் இருக்கார். அப்ப எல்லாம் பகவான் தான். அந்த எல்லாம் பகவானா இருந்துகிட்டு மாயையினால பகவான் தான் எல்லாமா ஆகி எல்லாத்தையும் அறியறவராகவும் இருக்கார், சர்வஜரா இருக்கார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோகஜ யோகம்னு பேரு. மாயையோடு சேர்ந்து சர்வமாயி, மாயையோடு சேர்ந்து சர்வ நாமரூபங்களாயி அந்த நாமரூபத்துல ஒருத்தராய் இருந்துகிட்டு எல்லாத்தையும் அறிகின்றவரா அவர் இருக்கார். இதுதான் அவருடைய சாமர்த்தியம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா சொல்றாரு மம மதியம் யோவேதி தத்துவத்தக. இந்த என்னுடைய மதியம்னா என்னுடைய இந்த யோகத்தை, மாயை அப்படின்றது அபின்ன சக்தி, மாயா இதுல இருந்து உண்டானது, இதெல்லாம் வாஸ்தவம் இல்லை அப்படின்னு என்னுடைய இந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா யோவேதி தத்துவத்தக, எவன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளது உள்ளபடி அறிகின்றானோ. யதாவத் இது ஏதத்து. தத்துவம்னு என்ன அர்த்தம்? உள்ளது உள்ளபடி. யதாவத் அப்படின்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி, இருக்கிறது மாதிரினா என்ன அர்த்தம்? தங்கம் இருக்கு, தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம் தெரியுது. ஆபரணம்னு ஒரு தனி வஸ்து இல்லவே இல்லை. நாமரூபம் எல்லாமே வாச்சாரம்பண விகாரோ நாமதேயம். மிருத்திகா இத்யேவ சத்தியம். ஒன்னே ஒண்ணுதான் சத்தியம், மண்ணு சத்தியம். பானை சட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபார்ம் கொடுத்து ஒரு பேர் வச்சு. குண்டா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா பானை, அகலமா இருந்தா சட்டி, இப்படி இருந்துச்சு அப்படின்னா பூந்தொட்டி, சின்னதா இருந்துச்சுன்னா கிளாஸ், டம்ளரு அப்படின்னு நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்து ஒரு பேரை வச்சு விவகாரம் பண்ணு. ஆனா இருக்கிறது எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருத்திகா இத்யேவ சத்தியம். மண்ணு மட்டும்தான் சத்தியம். மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. வாச்சாரம்பணம், வாக்குனால ஆரம்பிக்கப்பட்டது, எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துக்காக பண்ணதை நம்ம என்ன பண்ணிட்டோம், சத்தியம் நினைச்சிட்டு சத்தியத்தை விட்டுட்டோம். அப்ப எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான். பரமாத்மா என்னவா இருக்கார்? நானுக்கு மேல இருக்கிறது எல்லாம் ஒரு ஃபார்ம். தாடி வச்சு கொண்ட வச்சா சுவாமி பரமஹம்சானந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனா ஒரு ஸ்திரீயா இருக்காங்க தனம் மாமி, அவங்க ஸ்திரீ, நான் புருஷன். நாளுக்கு மேல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற வேற நாமம், வேற ஒரு ஃபார்மு. அந்த ஃபார்முக்கு ஒரு பேரு கொடுத்துருக்கான வாஸ்தவத்துல பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான். அதான் பேசு. நானுக்கு அந்நியமா வேற எதுவும் இல்லை. அப்ப இது மாதிரி தத்துவமா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சுக்கிட்டு இது எல்லாம் பொய் அப்படின்னு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது. பொய்யில வந்து சத்தியத்துவம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பொய்யா பார்த்து சத்தியத்தா பாக்குறதுனால என்ன ஆகுறான்? அப்படி பார்க்கிறவன் அவன் என்ன ஆகுறானா அவிகம்பேன அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சலித்தேன பிரச்சலித்தம் இல்லாம சலனம் இல்லாதவனாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யதா தீபோ நிவாதஸ்தா ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதால வந்து நிதித்தியாசனத்தோட யோகத்தை வந்து சொல்லும் போது 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுச்சு. எவ்வாறு தீபமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிறது இல்ல, காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபமானது அசைவதில்லையோ. காற்றில்லாத இடத்துல தீபத்தை வச்சிங்கன்னா எப்படி அசையாதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இவனுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இது பொய்ன்னு சொல்லி மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அசையாத தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அடைந்து விடுகின்றது. 6வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம்னு அந்த பக்கத்துல அந்த அவிகம்பேன யோகம் இருக்குல்ல, அதுல எழுதி யதா தீபோ நிவாதஸ்தே நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகம் ஆத்மனஹா. தீபம் காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்ட தீபம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரகாசமா ஆடாமல் அசையாம இருக்குமோ அதே மாதிரி இவனுடைய சித்தமும் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அகம்ன்ற ஸ்புரண மாத்திரத்துல அசையாத அந்த ஈஸ்வர தத்துவத்துல என்ன ஆயிடும்? நிலை பெறும். இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா நிர்விகல்ப சமாதின்னு பேர். பஞ்சதசிக்காரர் வந்து நிதித்தியாசனத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்றார். தர்மமேக சமாதி அப்படின்னு பேரு. அசையாத சமாதி, தன் சொரூபத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த விதமா அப்பிரச்சலித்தேன யோகேன அதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் ஆச்சாரியா சொல்றாரு? சம்யக் தர்ஷன ஸ்தைரிய லட்சணேன. சம்யக் தர்சனம்னா ஞானம்னு பேரு. ஆத்ம ஞானத்துக்கு பேரு சம்யக் தர்சனம். சிரவணம் பண்ணி மனனம் பண்ணினா உங்களுக்கு என்ன உண்டாகுமோ அந்த ஞானம், சந்தேகம் இல்லாத ஞானத்துக்கு என்ன பேரு? சந்தேகம் இல்லாத ஞானத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்யக் தர்சனம்னு பேரு. அதுல நிக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்தைரியம்னா ஸ்திரத்தன்மை அடைகிறதுக்கு பேரு நிஷ்டைன்னு பேரு. அந்த ஸ்திரத்தன்மையை ஞானத்துல அடைஞ்ச ஞானத்துல ஸ்திரமா எஸ்டாப்ளிஷ் ஆகிற லட்சணத்தை உடைய யோகம். அப்ப ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய யோகம், தான்ல நிற்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய யோகத்துல யுஜ்யதே சம்பத்தியத்தை அதோடு கனெக்ட் ஆகிறான், அதோடு சம்பந்தத்தை அடைகின்றான். அவன் என்ன ஆகிறான்? நிர்விகல்ப சமாதியை தன்னுடைய சொரூபத்தில் நிற்கின்ற சொரூப அவஸ்தானத்தை அடைகின்றான். ந அத்திர சம்சயோ, இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ந அஸ்மின் அர்த்தே சம்சய அஸ்தி, இந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மூலத்தை நோக்கி போகும். அதனால்தான் உத்தம அதிகாரிக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். 20வது ஸ்லோகம் வரைக்கும் உத்தம அதிகாரிக்கு டிராவல் பண்ணணும். ஈஸ்வர தத்துவத்தை ஆதின்னு ஒரே ஒரு சப்தத்தை பிடிச்சுக்கிட்டு ஆதியை நோக்கி என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பேக் போகணும். எங்க இருந்து வந்தோமோ திரும்ப அதே மூலத்தை நோக்கி நம்ம போகணும். மூளை யாரு? பகவான் சச்சிதானந்தமா இருக்கு. அதுக்கப்புறம் 8வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க சொல்றார். கீதிருஷேன அவிகம்பேன யோகேன யுஜ்யதே இது உச்சது. கீதிருஷேனா எவ்விதமான அசையாத யோகத்தோடு அவன் இணைகின்றான்னு சொன்னீங்களே, அது எவ்விதமான யோகம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா எவ்விதமாக அசையாத யோகத்தோடு அவன் ஒன்றுபடுகின்றான், யுஜ்யத்தேனா ஒன்று சேர்கின்றான் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றார் 8வது ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாஹ. அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாஹ. அற்புதமான ஸ்லோகம். திரும்பவும் ஆதி காரணத்துக்கே வந்துட்டார். அகம் சர்வஸ்ய பிரபவஹா, நான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும், இந்த உலகத்துக்கும் 7 லோகங்களுக்கும் மொத்த சிருஷ்டிக்கும் என்னன்னு பிரபவஹா. பிரபவக அப்படின்னா காரணம், உற்பத்தி காரணம். நான் தான்ப்பா உற்பத்தி காரணமா இருக்கேன் இந்த எல்லாத்துக்கும். திரும்ப வந்துருச்சுங்க 2வது ஸ்லோகத்துல
அகம் ஆதிர்கி தேவானா மகரிஷயா அப்படின்னு ஸ்லோகம் வந்துச்சுல்ல, அதை ஹைலைட் பண்ணீங்கன்னு சொன்னல, அந்த ஆதியை தான் திரும்ப இங்க கோட் பண்றார். அகம் சர்வசிய பிரபவ காரணம், நான் தான் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி காரணமாக நான் இருக்கிறேன். அப்படியே 8வது அத்தியாயத்துல இருக்கிறது, 7ல இருக்கிறது, 7ல இருக்கு, 7, 6, 7, 7. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8ல வந்து பாத்தீங்கன்னா அவ்யயம் பீஜம் பிரபு சாட்சின்ற ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்யயம் பீஜம் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறார். மாதா தாத்தா பிதா மகன்னு வந்து பாத்தீங்கன்னா போன அத்தியாயத்தை சொல்லியிருக்கார். அப்ப இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான். அகம் சர்வசிய பிரபவக காரணம், நான் தான் எல்லாத்துக்கும் உற்பத்தி காரணமா இருக்கேன். மற்ற சர்வம் பிரவர்த்ததை, என்னிடமிருந்தே இது எல்லாம் உண்டாச்சு. என்னிடமிருந்துனா எதுல இருந்து? நான். தூக்கத்துல இருந்தோம்ல நான், அந்த நான்ல இருந்தா இல்ல நானுக்கு நடுவுல ஒரு மாயா இருக்கா? நானுக்கு நடுவுல ஒரு மாயா இருக்கு, ஒன்னும் தெரியல. அப்ப நான் ஒன்னும் தெரியல. அப்ப நம்ம கேட்கிறோம், மாயாவிட்ட இருந்து எல்லாம் உண்டாச்சா இல்ல மாயால இருந்து உண்டாச்சா? மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மேஜிக் காட்டுறான். மேஜிக் காட்டும் போது மேஜிக் இந்த எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது மெஜிஷியன் சொல்லுவீங்களா இல்ல அவன்கிட்ட இருக்கக்கூடிய மேஜிக்னு சொல்லுவீங்களா? மேஜிக் தனியா, அந்த மாயா சக்தி தனியா மேஜிக் பண்ணுமா? இல்ல பின்னாடி ஒரு மெஜிஷியன் இருக்கணுமா? மெஜிஷியன் இருக்கணும், மெஜிஷியன் இருக்கணும். மாயா சொந்தமா எதையும் கிரியேட் பண்ணாது. அதிஷ்டானமா வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியன் இருக்கணும். ஏன்னா மாயா சக்தின்றது ஜடம், ஒன்னும் தெரியலன்ற அவித்யான்றது ஜடம். அப்ப ஜடமா இருக்கக்கூடிய சக்தி எந்த காரியத்தையும் பண்ணாது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கணும்? சைத்தன்யம் இருக்கணும். அப்ப ஈஸ்வரன் அப்ப யாரு பண்ணான்னு கேட்டீங்கன்னா மாயாவி இதெல்லாத்தையும் பண்ணினான்னு தான் சொல்லுவோம் இல்லையே. ஆனா எதை வச்சு பண்ணினா? மாயையை வச்சு பண்ணினா. அவன் எதையும் பண்ணல, அவன் தன்னுடைய மாயா சக்தியை வச்சு பண்ணினான். அப்ப சொல்றது யாரு சொல்லுவோம்? மாயாவி பண்ணினான். எதை வச்சு? மாயாவை வச்சு. அப்ப நடுவுல ஒண்ணு மாயான்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா என்னிடமிருந்து உண்டாயிற்று. மற்ற சர்வம் பிரவர்த்தத்தை என்னிடமிருந்து உண்டாயிட்டுன்னா என்ன அர்த்தம்? மெஜிஷியன் இருந்து உண்டாச்சுன்னு எடுக்கணும். ஆனா நடுவுல என்ன இருக்கு? மாயா. மாயையிலிருந்து, பகவான ஆதாரமா வச்சுக்கிட்டு இருக்கிற மாயையிலிருந்து இது எல்லாம் உண்டாச்சு. அது மட்டும் இல்ல, இதிமத்துவா பஜந்தே மாம், இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அறிந்து, மத்துவான நல்ல மனனம் பண்ணி, நல்ல குருநாதர் மூலமா இந்த வேதாந்தத்தை கேட்டு அதுக்கப்புறம் நல்லா நேத்தின்னு பண்ணி மனனத்தை நல்லா பரிபூர்ணமா பண்ணி, பஜந்தே மாம் புதாஹா பஜந்தே, என்னை புத்திசாலிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பூஜிக்கிறார்கள். எப்படி பூஜிக்கிறாங்க சுவாமி அப்படின்னா, அகமேவ சகா சகையேவ அகம் சோகம் சோகம் சோகம். அவன் வேற நான் வேற இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம், இருக்கிறது எதுவும் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவ சமன்விதாகா புதாகா, பாவத்தோடு கூடியவர்களாக. என்ன பாவம்? பிரமண கீட்ட நியாயம் சொல்லியிருக்கேன்ல. எப்ப பார்த்தாலும் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சிந்தனை பண்றது மூலமா நானே சர்வமா வாசுதேவோகம், நான் தான் வாசுதேவனா இருக்கேன், சர்வம் வாசுதேவர்க, இது எல்லாம் வாசுதேவன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வாசுதேவ சர்வம் இது ச மகாத்மா சுதுர்லபா, அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோயாதி பராங்கதி, வாசுதேவ சர்வம் இது ச மகாத்மா சுதுர்லபக. 7:19 நினைக்கிறேன், 7:19 இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக ஜென்மத்துல சிரவணம் மனனம் மெதுவா 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 நடந்து 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 என்ன பண்றாங்க அப்படின்னா, நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா உத்தம பக்தர்கள், அவங்க என்ன பண்றாங்க? ஞானின்னு பேர் அவங்களுக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா எங்க சுவாமி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தர்களை 4 விதமா பிரிக்கிறாருல. உதாரா சர்வயே வைத்தே ஞானி து ஆத்மைவ மேமதம் ஆஸ்தித சகியுக்தாத்மா மே மாமே வனுத்தமாம் கதிம். 18 7:18 பாஷ்யத்தை எடுத்து படிங்க. 7:18 இருக்கிற பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ஆஸ்திதா சகியுக்தாத்மான்ற வார்த்தைக்கு போடுறார். ஞானி, ஞானினா என்ன அர்த்தம்? இப்ப உங்களுக்குலாம் ஞானம் உண்டாச்சு, பகவான் தான் உள்ளுக்குள்ளார இருக்கார். ஞானமா? ஆமா ஞானம்தான், வேற எதுவும் இல்லை. ஆனா நிஷ்டை இருக்கா? அது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சிரவணம் மனனத்தினால நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானி து ஆத்மாயேவ,
ஞானி என்னுடைய ஆத்மாதான். அந்யோ மத்த இது அந்யோ மத்த இது, எனக்கு அந்நியமானவன் ஞானி இல்லை. பாஷ்ய சங்கர பாஷ்யம் படிக்கிறார் 7:18. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்நியமா ஞானி இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் அப்படிதானே நினைக்கிறோம். நான் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் உங்களுக்கு படிச்சு கொடுத்துட்டு வெளில போய் இப்ப கோயிலுக்கு போகும்ல, கோயில் போயிட்டு என்னன்னு சொல்லுவேன், நீதானா, கோயிலை பற்றி சுவாமியை பார்த்து என்ன சொல்றேன், நீதானா, நான் தான் நீ, இருக்கிறது வேற வஸ்து இல்லை, இந்த ஞானத்திலேயே எனக்கு நல்ல ஸ்திரத்தன்மையை கொடு, ஜீவ புத்தி பாத்தீங்கன்னா இல்லாமல் போகட்டும், இதுதான் பிரார்த்தனை பண்றது. அப்ப பாத்தீங்கன்னா அகமேவத்துவம் துவமேவ அகம், நீதான் நான் தான் நீ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பகவானே சொல்றார், மம மதம் நிச்சய. இந்த ஆஸ்திதகன என்ன அர்த்தம், ஞானத்தை அடைந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா ஆரோடும் பிரவருத்தா. ஆஸ்திதகன்றதுக்கு அர்த்தம் சொல்றார் ஆச்சாரியார், ஞானி என்ன பண்றான், சிரவண மனனத்துக்கு பிறகு அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக, அதுல நிலை பெறுவதற்காக என்ன பண்றான், ஆரோடும் பிரவருத்தக, அந்த யோகத்துல ஏறுறதுக்காக, நிதித்தியாசனத்துல நிர்விகல்ப சமாதின்ற யோகத்துல ஏறுவதற்காக பிரவருத்தியானவன். ச ஞானிஹி யஸ்மாத் அகமேவ பகவான் வாசுதேவோ, அவன் எப்படி சிந்தனை பண்றான் தெரியுங்களா, அகமேவ வாசுதேவா, நான் தான் வாசுதேவனாக இருக்கிறேன். வாசுதேவக ந அந்நியக அஸ்மி, நான் வாசுதேவனுக்கு அந்நியமானவன் இல்லை, நான் தான் வாசுதேவனா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவம் யுக்தாத்மா சமாஹித சித்தகசன், இந்த விதமா ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு பாவிச்சுக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் தான் பிரமர கீட்ட நியாயம், குலவியும் புழுவும் நியாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பாவத்தோடு சேர்ந்தவரா புத்திசாலிகள் என்ன பண்றாங்க, என்னை பூஜை செய்கிறார்கள், ஆத்மயாஜின்னு பேர், அதுக்கு பேர் ஆத்ம பூஜான்னு பேர், அதை செய்கிறார்கள் அப்படின்னு வந்துடுது. இது நிக்கட்டும், நாளைக்கு மீட்டி நம்ம கண்டினியூ பண்ணுறோம், பாஷ்யம் பார்க்கணும் நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம்.